ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஜெப வாழ்க்கை, துதியின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையை நம்முடைய கவலையானது என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒடுக்குகிறதா இருக்கிறது. அந்த ஒடுக்குகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விடுபடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கொடுக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனம் என்னவென்றால், கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இந்த நாளிலும் நம் கவலைப்படுவதனாலே ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ நம் ஒருவராலும் முடியாது. அதே போலத்தான் கவலையானது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒடுக்குகிறதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு அவருடைய பின்பகுதியை பார்க்கும் பொழுது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அந்த இருதயத்தை நல்ல ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் மகிழ்ச்சியாக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே அநேக சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தால் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே அநேக சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். Have a nice day. God bless you.